ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி செகண்ட் பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே. சரி, இதை வந்து நான் எப்படி மெமரபிளாக ஆகணும்னு இந்த வீடியோவில் இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு முதல் நாள் தான் ஹஸ்பண்ட் வந்திருந்தார் ஊர்லேருந்து. சரிமே குட்டி குட்டியாக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தது. எனக்கும் பெரியவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நைட் 12 ஆயிடுச்சு. அம்மா தான் ப்ரேயர் பண்ணாங்க. கேக் வந்து குட்டி கேக்காக தான் வாங்கியிருந்தோம். ஏன் அப்படின்னா அங்கே வெளியில் கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. ஏன்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வெளியில் எங்கேயுமே போகல. அதனால் பர்த்டேக்கு இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணி கடைசியாக அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இங்கேனா கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ராயல் கேஸ்டில் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. ஸோ உள்ளெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ராயல் கேஸ்டில் ஃபார்ம் ஸ்டே அப்படின்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ரிசப்ஷனும் ரொம்ப நீட்டாக இருந்தது. மெயின் இதுனா நீங்கள் ஒரு இடத்துல கூட ஒரு குட்டி குப்பை கூட பார்க்க முடியாது. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நாங்கள் வந்து 2 ரூம்ஸ் இது பண்ணியிருந்தோம். எங்கள் ஃபேமிலியாக ஒன்று, அப்புறம் அம்மாவும் தம்பியும் ஒரு ரூமில். இது வந்து டபுள் பெட்ரூமு. ஸோ டபுள் பெட்ரூமில் வந்து எல்லா அம்யூனிட்டிஸும் இருந்தது. பாத்ரூம் நீட்டாக இருந்தது, பயங்கரம் சூப்பராக இருந்தது, நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. இது வந்து சிங்கிள் காட்டு. ஸோ அது சும்மா காட்டேன்னு சொல்லி போய் உள்ளே போய் பார்த்தேன். டபுள் பெட்ரூம் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் சிங்கிள் பெட்ரூமும். வெளியில் வந்து சூப்பராக ஒரு இது வச்சுருந்தாங்க. சரி, போனோடனே 2 பேர் உட்கார வச்சு இதில் வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் சுற்றணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு எல்லாத்துக்கும் பசி வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே தான் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இது வந்து இங்கே தான் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ போனோடனே வந்து சூப்பரான ஒரு இஞ்சி டீ கொடுத்தாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது வந்து காம்ப்ளிமெண்ட்டு. டீ வேணால் டீ வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்து டீ காஃபி, இல்லைன்னா வந்து லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே நாங்கள் டீ காஃபி அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஜூஸ் வந்து தம்பி வாங்கி குடித்தான். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு குட்டி தொட்டி இருந்தது. மீன் தொட்டி இல்லை, இதில் வந்து டாட்டாய்ஸ் இருந்தது. டாட்டாய்ஸ் வந்து குட்டி டாட்டாய்ஸ். ஹஸ்பண்ட் என்ன சொன்னால் தொடாத, கடிச்சிரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் நம்பலாம். ஆனால் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஆமாம் நிஜமாகவே டாட்டாய்ஸ் வந்து கடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் தான் பார்த்தேன். 2 பாப்பாஸ் பயம் இல்லாமல் தொட்டு பார்த்தாங்க. ஸோ 2 டாட்டாய்ஸ் இருந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டீ சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாப்பா போனோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா. பேஸ்கெட் பால் இருந்தது, எல்லா இன்டோர் அவுட்டோர் கேம்ஸும் இருந்தது. அப்புறம் பாப்பா, தம்பி, அப்புறம் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து இன்டோர் கேம்ஸு விளையாடலாம், அப்புறமா விளையாடலான்ட்டு அவுட்டோர் கேம்ஸ் வந்து பேஸ்கெட் விளையாண்டாங்க. ரொம்ப நாள் நான் விளையாண்டதே இல்லை. சரி சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேஸ்கெட் பால் ட்ரை பண்ணேன். அப்புறம் கடைசியாக ஒரு இது போட்டேன். இது வந்து சாப்பிட்ற இடம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு ஸ்மெல்லும் இல்லை, பயங்கரம் அதான் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அங்கே வந்து குதிரை அதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலில் வந்து ஜாலியாக விளையாடலான்னு பாப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னே ஆசை பயங்கரமாக வந்துடுச்சு. அதனால சரி தண்ணி கை மட்டும் கால் மட்டும் நினச்சிட்டு வந்தேன், ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறம் வந்து குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்தது. வாத்து, அப்புறம் வந்து கோழிங்க, அதுக்கப்புறம் வான்கோழி, கேமல் அதெல்லாம். ஸோ வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் வீடியோவில். இது வந்து ஆம்ஸ்டர் ஒரு டைப் ஆஃப் எலி இது. அதுக்கப்புறமா இது என்னதுன்னா வான்கோழி அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம கோழி. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கோழி தான். இது வந்து ஒரு வாத்து. அதுக்கப்புறம் இந்த கோழி ரொம்ப அழகாக இருந்தது, புசு புசுன்னு. ஸோ இதுவும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் கொண்டு இருந்தது, சூப்பராக இருந்தது.
நிறைய ஃபிஷ் போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து ஃபவுண்டெயின் ஆகிற மாதிரி, அதாவது தண்ணி வந்து ரீசைக்கிள் ஆகிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து முயல் தனியாக ரூம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் தனியாக இருந்தது. லவ் பேர்ட்ஸ்னால் இதோடய சேர்த்து வச்சுருந்தாங்க. கீழே முயல், மேலே வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணோம். அங்கே இருக்கிற அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது வந்து கடிச்சு வச்சிரும், அதனால் சும்மா துரத்தி மட்டும் விளையாடுங்க அப்படின்னு. பாப்பா வந்து துரத்தி விளையாண்டுட்டு இருந்தா. பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் லவ் பேர்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு முயல் மட்டும் பிடிச்சி காட்டினாங்க. நாங்கள் தூக்குறோன்னு சொன்னோம், இல்லை கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொன்னதுனால சும்மா தொட்டு மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறமா பின்னாடி வந்து 2 கேமல், மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று இருந்து, அதுக்கு அப்போ தான் சாப்பாடு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு, பாப்பா டயர்ட் ஆகிட்டா. ஏன்னா மதியம் தூங்கவே இல்லையா, ட்ராவலர்னும் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பூனைக்குட்டி வந்துச்சு. ஸோ ஒரு நாய்க்குட்டி இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டா குட்டி பாப்பா. பாருங்கள் அது பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஸ்விம்மிங் பூலில் போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தோம். அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடுச்சு. திருப்பி ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது, ஒரு தூசி கூட இல்லை. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கவும் நிறைய கார்னர்ஸ் இருந்தது. பாப்பா 2 பேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு தெரியும். அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து அந்த மீன் தொட்டி பார்த்தோன்னே சரி திருப்பியும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது நைட்டில். இந்த ரீசைக்கிளிங் வந்து இப்போ காட்டலாம் பாருங்கள். இந்த இப்படி தான் போய் இந்த ரீசைக்கிளிங் ஆகுது. அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.